தலைவா சியான் விக்ரம் எத்தனை நாளாச்சு தலைவா உன்னை இப்படி பார்த்து. வாட்ஸ் அப் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் ராம். வீர தீர சூரன் பார்ட் 2 தமிழ் படம் நம்ம சியான் விக்ரம் நடிச்சு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குங்க. சோ படம் எப்படி இருக்கு, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன, உங்களோட வேல்யூபிளான மணியையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாமா என்ன எதுன்னு டீடைல்டா அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி if you're new to my channel kindly subscribe and press the bell icon. நம்ம சேனல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலுங்க. மூவிஸ், கிரிக்கெட், சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ், ஐபிஎல் பத்தியும் ஃபன்னான கண்டென்ட்லாம் போடுவேன். சோ வாங்க ஜாயின் மை யூடியூப் ஃபேமிலி, சேர்ந்து ஃபன் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்மாஷ் த லைக் பட்டன். வீடியோக்குள்ள போலாம். தனி ஒருவன் நினைத்து விட்டார். சோ இந்த படத்தை எழுதி டைரக்ட் பண்ணிருக்காரு எஸ்.யு. அருண்குமார். படத்துல சியான் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, துஷாரா விஜயன், அப்புறம் மலையாளம்ல இருந்து சூரஜ் வெஞ்சரமூடு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய குடும்பங்க, ரொம்ப செல்வாக்கான குடும்பம். அந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமான ஒரு ஆளு அதே ஊர்ல இருக்கக்கூடிய விக்ரம் ஒரு மளிகை கடை நடத்திட்டு தான் உண்டு, தான் மனைவி துஷாரா விஜயன் உண்டு, அவங்களோட குழந்தைகள் உண்டு அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது அந்த செல்வாக்கான குடும்பத்துக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. அந்த ஊரோட எஸ்பி ஆன எஸ்.ஜே. சூர்யா அந்த குடும்பத்துல அப்பா பையன் ரெண்டு பேரும் என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றாரு. அதனால அந்த குடும்பம் தனக்கு விசுவாசமான விக்ரம் கிட்ட எஸ்.ஜே. சூர்யாவை எப்படியாவது போட்டு தள்ளிடு, எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி போய் கேக்குறாங்க. சோ விக்ரம் எஸ்.ஜே. சூர்யாவை கொலை பண்ணாரா, அவங்க சொன்னதை செஞ்சாரா, அவங்கள காப்பாத்தினாரா, என்ன ஏது அப்படின்ற கேள்விகளுக்கான பதில் தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பாத்துறலாங்க. படத்தோட ஓப்பனிங் ஷாட்லயே கதைக்குள்ள போயிட்டாங்க. இந்த தேவையில்லாத பில்டப், அன்வான்டட் சீன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஸ்ட்ரெயிட் இன்டு தி ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்மள என்கேஜ் பண்ணிடுறாங்க. அப்புறம் தலைவன் விக்ரம், ஓ மை காட் எவ்வளவு நாள் ஆச்சுங்க அவர் அப்படி பார்த்து. சில ஆர்டிஸ்ட் ஜெயிக்கும் போது, சில ஹியூமன் பீயிங்ஸ் ஜெயிக்கும் போது நம்மளே ஜெயிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது விக்ரம் சார் நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி அவருக்கு நிறைய படங்கள் கிடைக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நிறைய நல்ல படங்கள் பண்ணிருக்காரு. பட் நான் தியேட்டர்ல சின்ன பையனா இருக்கிறப்போ தூள் படத்துக்குலாம் அப்படியே கை தட்டி விசில் அடிச்சு ஆரவாரம் பண்ணி அப்படி ரசிச்சோம் அந்த படத்தை. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டர், ஒரு மாசான படம் அதுக்கப்புறம் அவர் பண்ணவே இல்லைங்க. இந்த படம் கிட்டத்தட்ட தூளுக்கு நிகரான ஒரு படங்க. இன்ஃபேக்ட் தூள்ல இருந்து அந்த கால் பேக் ரெஃபரன்ஸ், அந்த பறவை முனியமா சாங் எல்லாம் வச்சிருக்காங்க. வேற லெவல் பிளாஸ்டா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டர்ல கை தட்டி விசில் அடிச்சு ஆடியன்ஸ்லாம் ஒரு விக்ரம் சார் படம் பாக்குறத இந்த படத்துல தாங்க நான் பார்த்தேன். வேற லெவலா மாஸ் ஏத்தி வச்சிருக்காங்க விக்ரம் சாருக்கு. அவரோட இன்ட்ரோடக்ஷனா இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், விக்ரம் சாரோட ஆட்டிடியூடே வேற லெவல்ல இருக்குங்க இந்த படத்துல. அவரோட லுக், கெட்டப் எல்லாமே தாறு மாறு. சத்தியமா வேற லெவல் பண்ணிட்டாப்ல. அவர் மட்டும் தூளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆக்ஷன் ஓரியன்டா ஒரு ஹீரோவா நிறைய ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி நடிச்சிருந்தாருன்னா அவர் லெவலே இன்னைக்கு வேறையா இருந்திருக்கும். அவரோட சம்பளம் எல்லாம் வேற லெவல்ல இருந்திருக்கும். பட் என்ன பண்றது, மனுஷன் ஒரு ஆக்டிங் பைத்தியம், ரொம்ப ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற கதையா சூஸ் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாரு. ஐ won't blame him for that. அதுதான் ரைட்டான ஆட்டிடியூட். பட் நம்ம தமிழ் மக்கள் ஹீரோஸ் தாங்க கொண்டாடுவாங்க. ஆக்ஷன் படங்கள், மாஸ் இதுதான் பயங்கரமா கொண்டாடுவாங்க. அதுதான் ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுக்கும். இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு கலக்கி இருக்கிறாரு. படத்துல நடிச்ச அதர் ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு படம் பாக்குற ஃபீலே இல்ல, ரொம்ப லைவா இருக்கு. துஷாரா விஜயனா இருக்கட்டும், எஸ்.ஜே. சூர்யாவா இருக்கட்டும், சூரஜ் வெஞ்சரமூடுவா இருக்கட்டும், அப்புறம் நம்ம புதுப்பேட்டை வில்லன் மூர்த்தி சார் இருக்காருல்ல, அவர் அதுக்கப்புறமா நெல்சன் சார் படங்கள் எல்லாம் காமெடி ரோல் எல்லாம் பண்ணாரு. அகைன் இந்த படத்துல ஒரு சீரியஸான புதுப்பேட்டை மூர்த்தி லெவல் ரோல் பண்ணிருக்காரு. சோ ஆக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸலென்ட். டெக்னிக்கலி படம் பிரில்லியண்டா இருந்ததுங்க. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்தது, எடிட்டிங் சூப்பரா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக், ஓ மை காட், ஜிவி பிரகாஷ் தாங்க இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. வேற லெவல்ல பிஜிஎம் பண்ணிருக்காரு. பாட்டு ஒரு 2 பாட்டு வருது, அது கதையோட வருது. அது பெருசா மனசுல நிக்கல. பட் பேக்ரவுண்ட் மியூசிக் படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அப்படியே அந்த ஃபீல் காதுலயே இருக்குங்க. செம்ம மாசான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. படத்தோட ஸ்கிரீன் பிளே எக்ஸ்ட்ராடினரியா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தோட இன்டர்வல் பிளாக் ரொம்ப யூனிக்கா, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதபடி ஒரு இன்டர்வல் பிளாக் வச்சிருந்தாங்க. படத்தை முடிச்ச விதமும் ரொம்ப ரொம்ப அருமையா முடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஒரு யூனிக்கான ஸ்கிரீன் பிளே. ஒரு சிம்பிளான நாட்டை எடுத்து அதை டெவலப் பண்ணி அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு அருண்குமார். வாழ்த்துக்கள். இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பாத்திரலாம். படம் ஓவராலா கொஞ்சம் லென்த்தியா ஃபீல் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நினைக்கிறேன். படம் 10-15 நிமிஷம் கம்மி பண்ணிருந்தா இன்னும் கூட கிறிஸ்பா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஆல்சோ ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவா ஃபீல் ஆச்சு. படம் அப்படியே செம்ம விறுவிறுப்பா போற மாதிரி ஃபீல் இல்ல. மத்தபடி எந்த குறையும் இல்லைங்க படத்துல. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செம்ம தரமான படங்க, குவாலிட்டியான படம். சியான் விக்ரமுக்கு சரியான கம்பேக். அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவாங்க. சோ படம் இன்னும் நீங்க பார்க்கலனா கட்டாயமா தியேட்டர்ல புக் பண்ணி பாருங்க. ஒர்த் வருமா. சோ நீங்க படம் பாத்துறீங்களா? உங்களோட ஒபினியன் about the movie என்ன? என்னோட ரிவ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுங்க. I'll be very very happy to read it. வாங்க என்கேஜ் பண்ணுங்க, பேசுவோம், பழகுவோம். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Until then, tada, bye bye, see you. வர்த்தா மோமே டுர்ரே.